அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு நாள் சாட்டர்டே அன்றைக்கி நைட் அவுட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல் சிக்கன் கிரில் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 வகையாக மேரினேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. மேரினேஷன் எல்லாத்தையும் நல்லா சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து கிரில் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் கிளம்புற நேரத்துக்கு கரெக்டாக கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போதும் போல் கார்பினுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி தண்ணி வந்து நல்ல எத்தமாக இருந்தது. ரோட் அளவுக்கு கடல் தண்ணி சரிசமமாக இருந்தது. சோர் வழியாக கார்பின் ரீச் பண்ணியாச்சு. நைட்டில் அந்த லைட் எஃபெக்டோட கார்பினை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பீச் என்டர் ஆனோடனே உள்ள இந்த மாதிரி மரத்தில் வேஸ்ட் கேனை வச்சு ஹேங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா இஃபா, ஜெயினப், அலிசா 3 பேருக்குமே ஒரே டிஷர்ட் தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே பீச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நண்டுலாம் கலெக்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி விளையாட விட்டா விளையாண்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விளையாட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். தங்கச்சியுமே வீட்டில் இருந்து மலாய் சிக்கனும் தந்தூரி சிக்கனும் செஞ்சுட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட விளையாண்டு